வணக்கம். இந்த வீடியோவில் கோல்டு பீஸ் எப்படி வாங்குறது, அதாவது பேப்பர் கோல்டு எப்படி உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். எந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கனாலும் அதில் வாட்ச் லிஸ்ட்டில் சர்ச்சில் போயிட்டு கோல்டு பீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துடும். அப்போது கோல்டு பீஸ்னு வருது. அதில் 53.19 அப்படின்னு இருக்கிறது 1 மில்லிகிராம் ஆஃப் கோல்டோட ப்ரைஸ். சரிங்களா? இதில் செய்கூலி சேதாரம் இதெல்லாம் எதுவும் ஆட் ஆகாது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஒரு 10,000 வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்கரேஜ் ஒரு 50 ரூபா வருது அப்படின்னா அந்த 50 ரூபாய்க்கு என்ன ஜிஎஸ்டியோ அது மட்டும்தான் போடுவாங்க. அது டிபெண்ட் ஆன் ப்ரோக்கரேஜ் பொறுத்து மாறும். ப்ரோக்கர் எவ்வளோ ப்ரோக்கரேஜ் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். அந்த 3% ஜிஎஸ்டி அந்த ஃபுல்லாக உங்களோட ஃபுல் அமௌண்ட்டுக்கு வராது. நீங்கள் வாங்க போகிற ஃபுல் அமௌண்ட்டுக்கு வராது. சரிங்களா? அப்போ செய்கூலி சேதாரம் இதெல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பை செல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் பை கொடுத்துட்டு எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நீங்கள் வாங்கிக்க முடியும். பாருங்கன்னா 5,319 ரூபா 100 குவான்டிட்டி வேணும் அப்படின்னா வாங்கணும் அப்படின்னா இந்த அமௌண்ட் எனக்கு இந்த ப்ரோக்கரேஜில் வருது. பை கொடுத்தீங்கன்னா உங்களோட பை ஆயிரும். உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு பை பண்ண முடியும். உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இதில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ தேவையோ அந்த டைமில் நீங்கள் செல் பண்ணிக்க முடியும்.